சென்னை விமான நிலையத்தை சூழ்ந்த கரும்புகை. துபாய் விமானத்துல இருந்து திடீர்னு கிளம்பின புகையால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. 314 பயணிகளோட உயிர் நூல் இழையில காப்பாற்றப்பட்டிருக்கு. கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் பயணிகளுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கும். துபாயில இருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு எமிரேட்ஸ் விமானத்தினுடைய விமானம் வந்திருக்கு. துபாயில இருந்து பயணிகளோட 8:15 மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு அந்த விமானம் வந்திருக்கு. மீண்டும் பயணிகளை ஏற்றிட்டு துபாய் கிளம்ப அந்த விமானம் தயார் நிலையில இருந்திருக்கு. இந்த விமானத்துல பயணம் செய்ய இருந்த பயணிகளை சோதனை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு இந்த விமானத்தினுடைய ரெக்கை பகுதியில இருந்து என்ஜின்ல இருந்து புகை கிளம்ப ஆரம்பிச்சிருந்திருக்கா. இத பார்த்த அங்கிருந்த அதிகாரிகள் பதறி அடிச்சிருந்திருக்காங்க. விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிச்சதை தொடர்ந்து விமான நிலைய தீயணைப்பு துறையினர் அங்க வந்து கரும்புகை கிளம்பின இடத்துல தண்ணீரை பீச்சி அடிச்சிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த கரும்புகையானது கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்திருக்கு. இந்த நிலையில தான் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. விமானத்துல எரிபொருள் அதிகமா இருந்ததாலதான் என்ஜின்ல திடீர்னு புகை வந்ததா கூறப்படுது. இப்படி விமான நிலையத்துல இருக்கும் போதே புகை வந்ததால பயணிகள் அதிர்ஷ்டவசமா எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகாம உயிர் தப்பிச்சிருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தால சென்னை சர்வதேச விமான நிலையத்துல பெரும் பரபரப்பு சூழல் நிலவி இருந்திருக்கு.